The battle you cannot see, but one that you can feel. உங்களால் பார்க்க முடியாத போராட்டம், காண முடியாத போராட்டம், ஆனால் உணர முடியும். நம்ம வாழ்க்கையில் நிறைய வாட்டி எந்த கெட்ட செய்தியும் வந்திருக்காது, எந்த தவறான சம்பவம் நடந்திருக்காது. we wouldn't have received a bad news or some bad incident wouldn't have happened. பட் உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது, உள்ளுக்குள்ள ஒரு பீஸ், ஒரு ஜாய் எதுவுமே இருக்காது. நம்ம யூஸ்வலாக இருக்கிறத விட இரிட்டேட்டடாக இருப்போம், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்போம், எரிச்சல் அடைவோம் ஈஸியாக, திடீர்னு ரொம்ப சோர்வாக இருப்போம், டிஸ்கரேஜ்டாக இருப்போம். இதில் இன்னொன்று என்ன தெரியுமா கொடுமையான விஷயம்? என்னாச்சு பிரதர், என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு நம்மளை யாராவது கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இல்லை. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம், பட் முடியாது. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் அ ரீசன். சுற்றி பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், இது என்னன்னு சொல்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு ரீசனே இல்லை, தெரியல. வாட் வி ஃபர்கெட் இஸ் சர்ச், a lot of times battles, போராட்டம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு வார்னிங் சைன் கொடுத்துட்டு வர்றது போராட்டம் கிடையாது, கேலண்டரில் குறித்து வச்சுட்டு வர்றது போராட்டம் கிடையாது. a lot of battles show up in the spirit. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும், அது நம்ம மிஸ் பண்ணிடுவோங்க, அதை நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலன்னா அது போராட்டமே இல்லை. நீங்கள் பவுலில் பார்த்தீங்கன்னா எபேசியருக்கு எழுதுகிறாரு, எஃபிஷியன்ஸ் 6:12 பார்த்தீங்கன்னா he says நம்மளோட போராட்டம் மாம்சத்துக்கு சம்பந்தமான காரியங்கள் அகேன்ஸ்டாக இல்லை, எதுக்கு எதிராக இருக்குன்னா ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிராக தான் நம்ம போராட்டம் இருக்கான். Our battles are not against flesh and blood, it is against spirits, it's against the power of darkness. இது நிறைய பேரை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோங்க. Because we don't understand the nature of the battle, இந்த போராட்டத்தோட தன்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளாததுனால எப்போ பாரு தப்பான எதிரி கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். And when you fight with the wrong enemy, you will lose the ultimate battle. நம்ம சுற்றி இருக்கவங்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிப்போம், சூழ்நிலைகளை ப்ளேம் பண்ண ஆரம்பிப்போம், நம்ம கூட இருக்கவங்களை மேலே எரிஞ்சு விழுவோம், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இரிட்டேட்டடாக இருப்போம். Because we don't understand that the battle is not external. வெளிப்புறமான காரியங்கள் இல்லை இந்த போராட்டம், it's internal. The battle is often spiritual on the inside and we don't realize that. நிறைய தடவை நம்ம அதை மறந்துடுறோம், நிறைய தடவை அதை நம்ம புரிஞ்சு கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு புரியாத ஒரு போராட்டத்தில் இருக்கீங்கன்னா, மேற்கொள்ள முடியாத ஒரு போராட்டத்தில் இருக்கீங்கன்னா, நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன், இந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, நான் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சேனைகளின் கர்த்தர் உங்கள் சார்பாக இருக்கிறார். அவரும் உங்கள் சார்பாக இருக்கிற வரைக்கும் எந்த போராட்டமும் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் தான் மேற்கொள்வர்களாக இருப்பீர்கள். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? You will be overcomers. உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் ஒருத்தர் உண்டு. There is a God who fights on behalf of you, and as long as he is on your side, the victory is yours. எத்தனை பேர் victory is mine சொல்றீங்க இந்த காலை வேளை? ஆமேன். நம்ம வசனத்தை பார்த்தோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் தான் த்ரூ அவுட் த பைபிள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கலன்னா நம்ம தப்பான பேட்டில் நம்ம போராடி கொண்டிருக்கோம் நம்ம லைஃப்ல. This brings me to my first point, church. இன்னைக்கான முதலாவது பாயிண்ட், some pressures are not physical, they are spiritual. சில அழுத்தங்கள் உடல் சார்ந்தவை அல்ல, ஆவிக்குரியவை. வசனத்தை வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த வசனம் யாரை பத்தி தெரியுமா சொல்லுது? எலியா என்ற தீர்க்கதரிசி பத்தி. This verse is actually spoken by Elijah the prophet. இவர் ஊழியத்துக்கு புதுசு கிடையாது. He is not a new found prophet. திடீர்னு ஆண்டவர் கூட இப்போதான் ஒரு ரிலேஷன்ஷிப், இப்போதான் கடவுள் கூட நடக்க ஆரம்பிச்சார் கிடையாது.
He's been a prophet for a long time, and in fact, at this point in the Bible, இஸ்ரவேல் இதுவரைக்கும் பார்க்காத காணாத மகிமையான காரியங்களை இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் செஞ்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு சாப்டர் முன்னாடி தான் எலியாவை கொண்டு ஆண்டவர் வானத்திலேருந்து அக்னியை கொண்டு வந்தாரு. அத்தனை பால் தீர்க்கதரிசிகளை மேற்கொண்டாரு. அந்த தேசத்துக்கே ஒரு ரிவைவல் மொமெண்ட் வருது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தான் இந்த சாப்டர்ல என்ன சொல்றாரு? என் உயிரை எடுத்துக்கோங்க, என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது. ஐ கேனாட் டூ திஸ் லார்ட், ஐ கேனாட் டூ திஸ், என்னை விட்டுருங்க, ஆளை விடுங்க, நான் இதை செய்யலைன்னு. a lot of times church, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சியை கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே நல்லா போகுது, ஒரு புதிய துவக்கம் இருக்குது, there was a new beginning, God has done mighty things in our life. அப்படின்னு நம்ம என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிடணும். After every spiritual victory, a spiritual pressure will follow. ஒவ்வொரு ஆவிக்குரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு ஆவிக்குரிய போராட்டம், ஒரு ஆவிக்குரிய ப்ரெஷர் வரும். அது உங்கள் மேலே தப்பு கிடையாது. It's sometimes that is when God's power will be revealed. ஏன்னா நிறைய தடவைங்க நம்ம நினைக்கிறோம், இப்போதானே ஆண்டவர் என்னை கொண்டு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சார், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன், உள்ளுக்குள்ளே ஏன் இந்த போராட்டம், என் குடும்பத்துக்குள்ளே ஏன் இந்த போராட்டம், ஏன் என் வேலை ஸ்தலத்தில் ஒரு போராட்டம், ஒரு சமாதானமே இல்லையே, இப்போதானே ஆண்டவர் எனக்கு ஒரு சாட்சியை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நிறைய வேளையில் யோசிப்போம். நீங்கள் எலியாவோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் எக்ஸ்டர்னலாக எதுவுமே மாறலை, வெளிப்புறமாக ஒரு வாழ்க்கையில் எதுவுமே மாறலை. அதே எலியா தான், அதே தீர்க்கதரிசி தான், அதே ஆண்டவர் தான் எலியா கூட இன்னும் இருக்கிறாரு, அதே அபிஷேகம் தான் எலியா மேலே இருக்குது, அதே அழைப்பு காலிங் எல்லாம் எலியா மேலே இருக்குது, அது எதுவுமே மாறலை. ஆனால் என்னாச்சு? உள்ளுக்குள்ளே சம்திங் சேஞ்ச்ட். ஸ்பிரிச்சுவலி ஆன் த இன்சைட் ஹி கொலாப்ஸ்ட். உள்ளுக்குள்ள போராட்டம் வெளியே இல்லை, போராட்டம் வெளிப்புறமா இல்லை. The battle wasn't outside, the battle wasn't external, the battle was internal. It was a spiritual battle. அதை புரிஞ்சுக்கல. நாங்கள் நிறைய தடவை எலியா மாதிரி தான் நம்ம வாழ்க்கை, இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த போராட்டத்துலேருந்து நான் வெளியே வர மாட்டேன், இதை நான் மேற்கொள்ளவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். இன்னைக்கு அப்படி என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும், இதை நான் மேற்கொள்ளவே முடியாத அப்படின்னு நீங்கள் நினச்சி இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறேன், எலியாவை விட்டு ஆண்டவர் விலகவே இல்லைங்க. எலியாவோடு இருந்த தேவன் உங்களுடனும் இருக்கிறார். The God who was with Elijah is still with you. எலைஜா வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அபிஷேகத்தை எடுத்து போடல, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே இருக்க அனாயிண்டிங் ஆண்டவர் எடுக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க அழைப்பு வச்சது தான். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை செய்வார். எலியா என்னதான் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாலும் ஆண்டவர் எலியாவை கொண்டு செய்யணும்னு தீர்மானிச்சதை செஞ்சாருங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்து நான் இன்னைக்கு சொல்கிறேன், the God who started it will finish it. என்ன போராட்டமாக இருக்கட்டும், உங்களை விட்டு விலகிற தேவன் அவர் அல்ல, உங்களை கை விடுற தேவனும் அல்ல. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போவோம். The second point for today, if you fight the wrong enemy, you lose the battle. நீ தவறான எதிரியுடன் போராடினால் உண்மையான போரில் தோல்வி அடைவாய். வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இந்த வசனத்தை அடிக்கடி வாசிச்சிருக்கோம். ஏன் பவுல் இதை சொல்றாரு? நீங்க நல்லா கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சோன்னா, பால் இங்க எபேசியர் சபை கிட்ட, எஃபிஷியன்ஸ் சர்ச்ல இருக்க மக்கள் கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருந்தது. அதை தான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றேன். அந்த ப்ராப்ளம் என்ன நான் சொல்றேன். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் தே யூஸ் அ டேர்ம் மிஸ்டயக்னாசிஸ்ன்னுவாங்க. மிஸ்டயக்னாசிஸ் அதாவது தப்பான ட்ரீட்மெண்ட் இல்லை தப்பாக ஒரு நோயை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இதுதான் கண்டிஷன் இருக்கும், இந்த நோய் தான் இருக்கும், ஆனால் அந்த டாக்டர் இது வேறு ஏதோ நோயின்னு நினச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அப்போ என்ன ஆகணும், அந்த பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நாள் தப்பான ட்ரீட்மெண்ட்டு, தப்பான மெடிசனு, தப்பான ப்ராப்ளம்க்கு ஐடென்டிஃபை பண்ணி காசு வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, கடைசிக்கு அந்த பேஷண்ட் முன்ன இருந்த சிச்சுவேஷனோட வேர்ஸ் ஆயிடுவாங்க. தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ misdiagnose a problem. And that was the issue with the Ephesian church. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட போராட்டங்களை, அவங்களோட எதிரியை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பிரச்சனையாக இருந்ததுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சுற்றி நடந்த போராட்டத்துக்கு எல்லாம் காரணம் அவங்க எதிரி யார் நினச்சாங்கன்னா அவங்க கூட இருக்க மக்கள், அவங்க கூட இருக்க நபர்கள், அவங்க சபையில் இருக்கவங்க, இவங்களாம் தான் எதிரி அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. They thought the people were the enemy. The people in their church or the people around them were the enemy. பட் பவுல் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க நினைக்கிற எதிரி கிடையாது. ஆக்சுவலி they are not the enemy. The people around you are not the enemy. There is a deeper battle. இதற்கும் ஆழமான ஒரு போராட்டம் ஒன்று போயிட்டு இருக்கு, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. அதை நீங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னாங்க நிறைய வாட்டி நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம், ஓ நம்ம ஸ்பவுஸ் தான் பிரச்சனை, நம்ம கணவரோ இல்லை மனைவி தான் பிரச்சனை, பிள்ளைகள் உடனே எங்கள் அப்பா அம்மா தான் பிரச்சனைன்னு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எரிச்சல், நம்ம கோவத்தை எல்லாத்தையும் அவங்க மேலே காட்டுறோம். வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனைனா பாஸ் தான் காரணம், இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்க தான் காரணம், இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பார்ட்னர் தான் காரணம், இல்லை நம்ம கூட பிறந்தவங்க வீட்டில் ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இல்லை ஏதாவது லேண்ட் இஷ்யூ ஆர் அதர் இஷ்யூஸ் தட் ஆர் கோயிங் ஆன், இம்மீடியட்டாக நம்ம ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள் தான் பிரச்சனை. இப்படி நிறையா உண்மையான போராட்டம் எதுன்னு தெரியாததுனால நம்ம கூட இருக்கவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலி அவங்க பிரச்சனையாக இருக்க மாட்டாங்கங்க. there is a deeper spiritual battle going on, and that is what Paul is trying to help the church identify. எத்தனை பேர் ஒரு பப்பெட் ஷோ பார்த்துருக்கோமாங்க? ஒரு பப்பெட் ஷோ பார்த்துருக்கோம்ல, தமிழில் பொம்மலாட்டம் அப்படின்வாங்க. இங்கே ஒரு பப்பெட் ஷோ பார்த்தீங்கன்னா, இப்போ இமேஜின் பண்ணுங்க, நம்ம ஆடியன்ஸில் இருக்கோம், இந்த ஒரு பப்பெட், இந்த ஒரு பொம்மை ஸ்டேஜில் நிறைய கேஆஸ் காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டேஜில் இருக்க பொருள்கள்லாம் தள்ளி விட்டு கோவமாகவே ஆக்ட் பண்ணின்னு, ஸ்டோரி நல்லா இல்லை, கதை நல்லா இல்லை, ரொம்ப மாதிரி எதுவுமே இந்த கதையில் நல்லாவே இல்லை, பப்பெட் ஷோ ஒழுங்காகவே போகல. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இந்த பப்பெட் தான் காரணம், இந்த பொம்மை தான் காரணம். அந்த பொம்மை மேலே கோவப்பட்டு அந்த பொம்மை மேலே ஏதாவது தூக்கி அடித்து அந்த பொம்மையை உடைச்சா ஏதாவது பிரயோஜனமா? கிடையாது. ஏன்னா அந்த பொம்மை கிட்ட பிரச்சனை கிடையாது, அந்த பொம்மை மேலே தப்பு கிடையாது. The puppet is not making the decisions. If you look at the picture, you can see somebody else there. பப்பெட்டியர்னுவாங்க, பொம்மலாட்டக்காரர். அவர் தான் இந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. He is responsible. He is the real enemy. அதுதான் நம்மளோட உண்மையான எதிரி. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை, நம்ம சுற்றி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா என் கூட இருக்கவன் தான் பிரச்சனை, என் பக்கத்தில் இருக்கவங்க தான் பிரச்சனை, என் பக்கத்தில் இருக்கவன் தான் எதிரி, என் குடும்பத்தினர் தான் என் எதிரி, என் ஸ்பவுஸ் தான் எதிரி, என் நண்பன் தான் என் எதிரி, என் கூட பிறந்தான் என் எதிரி. நோ, there is a deeper spiritual battle going on, and that is what Paul is trying to addressங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையா அது மக்களால், அந்த நபர் உங்க எதிரி கிடையாது, but there is something else. It's the spirit of division. It could be the spirit of pride. It could be the spirit of jealousy. பொறாமை நாவியா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம். There could be something else at work. பட் உங்கள் கூட இருக்க நபர் உங்கள் எதிரி கிடையாதுங்க. நிறைய தடவை இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, சாத்தான் நம்ம இதிலேயே ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஆக்சுவல் பேட்டில் லூஸ் பண்ண வச்சிருவான். நம்ம தப்பான எதிரியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா உண்மையான போரில் தோற்றுருவோம். And that is what Paul is addressing here, and that is what I want to encourage you. When you want to come at a person, நீங்கள் ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணுற முன்னாடி ஒரு நிமிஷம் எடுத்து பாஸ் பண்ணி டிசர்ன் பண்ணுங்க, யோசிங்க, இந்த நபர் தான் நம்ம எதிரியா, இவங்க மேலே தான் நம்ம ரியாக்ட் பண்ணுமா, இல்லை இஸ் தேர் சம்திங் எல்ஸ், is there another problem at work, is there another spiritual battle going on? And that's what I want to encourage you, church, because when you start fighting the wrong enemy, you lose the actual battle. Over to Pastor.
பிரியா சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் நம்ம எதிரி யாருன்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது இங்கே அடித்தாதான் அங்கே வலிக்கும், இங்கே அடித்தா அப்புறம் அங்கே வலிக்கும், இங்கே அடித்தா இங்கே தான் வலிக்குன்ற மாதிரி நம்ம எதிரி யாருன்னே தெரியாமல் எவனையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஒருத்தன் சிக்கனான்னு. பிரியா சொன்னது போல் சம்டைம்ஸ் வி டோன்ட் ரியலைஸ் ஹூ ஆர் ட்ரூ எனிமி இஸ். நம்ம எளிமைக்கு இருக்கிற பெரிய பலமே என்ன தெரியுமா? நல்லா திடகாரத்தரம் வந்து பார்த்தா அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அவன் மறைமுகமாக ஒரு ஆள். Having said that, let me go to the third point. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. The enemy works best when he remains unnoticed. அதாவது கவனிக்கப்படாத போதுதான் சத்ரு என்ன பண்றானா? அதிகமாக வேலை செய்கிறானா. சத்ருவை நம்ம கவனிக்கும் போது இருந்தால் அதாவது ஒன்று சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த காக்ரோச் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கரப்பாம்பூச்சி. அது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு இப்படி திரும்பினீங்கன்னா ஓடும். அது போல தான் ரைட். என்ன நடக்குதுன்னா அவனை கவனிக்கப்படாத போது உங்களுக்காக அதிகமாக வேலை செய்கிறானா. when you leave him unnoticed he works against you. For example, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6-7 பாருங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஓகே. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். தமிழ்ல பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுது? பூமி எங்கும் உலாவி நான் சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொல்லுது. பட் ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, வேர் ஹவ் யூ கம் ஃப்ரம்? The Lord asked Satan, and Satan answered the Lord, I've been patrolling the earth, watching everything that is going on. இந்த ரெண்டு வார்த்தை, இந்த watching and patrolling is very very important part of that verse. பூமி எங்கும் சுற்றி திரிந்து வந்தாலும் அவர் ஏதோ டூருக்கு வந்துற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இஸ் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் அண்ட் பேட்ரோலிங். யாரை? நம் சத்துரு நம்மளை தாக்குவதற்கு முன்பாக என்ன செய்கிறானா? நம்மளை ஆய்வு செய்கிறானா. நம்மளை என்ன பண்ணுறான்? ஸ்டடி பண்ணுறான். இஸ் ஸ்டடிங் யூ. நீங்கள் கேட்கலாம், பிரதர் எதை ஸ்டடி பண்ணுறான் பிரதர்? சத்துருக்கு ஏன் வந்து என்ன ஸ்டடி பண்ணுறாரு? எதை ஸ்டடி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் பழக்கங்களை அவன் ஆய்வு செய்கிறான். ஈ ஸ்டடிங் யுவர் பேட்டர்ன்ஸ், ஈஸ் அப்சர்விங் யுவர் வீக்னஸ், ஈஸ் ட்ராக்கிங் யுவர் ஹேபிட்ஸ். அதாவது உங்கள் பழக்கங்களை, உங்கள் பலவீனங்களை நீங்கள் எதெல்லாம் தொடர்ந்து செய்கிறீங்க, ஒரு ஹேபிட்டாக செய்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்னா ஈஸ் வாட்சிங், ஈஸ் பெட்ரோலிங். இந்த வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு 3 கேள்வி இருக்கும். அந்த பாயிண்ட் நான் சொன்னது, why does the enemy grow when he is unnoticed? ஏன் நான் அவனை கவனிக்காமல் விடும் போது அவன் வேலை செய்கிறான், எப்படி வளர்றான்? ரெண்டாவது, அவன் ஏன் என்னை பார்க்குறான், எப்படி எதன் மூலமாக என் வாழ்க்கையை அவன் அட்டாக் பண்ணுறான், என்ன தாக்க முற்படுகிறான்றதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஏன்னா ரியா சொன்னது போல், the battles that we go through, it is very important to realize who our enemy is. அவன் எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யறான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம தெரிந்து கொள்ளணும். Because he is always watching your triggers. He is watching when you become tired. He is always watching when you leave yourself unguarded. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நிறைய நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி ஒரு ஆள் படு பயங்கரமாக உங்கள் முன்னாடி ஒரு நடந்து வராருன்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் முன்னாடி ஒரு நடந்து வராரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராவன் இப்படி ஒருத்தர் நம்ம முன்னாடி நடந்து வரான், யூ வில் பி அலர்ட். என்ன செய்ய போகிறான் அவன்? ரொம்ப இதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு பெருசாக பயங்கரமாக இருக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைச்சு என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் அந்த ஸ்டிமுலஸ்ஸு, அந்த ரெஸ்பான்ஸ்லாம் ரெடியாக இருக்கும், அலர்ட்டாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இதே யாராவது ஒரு அம்மாஞ்சியாக ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் லீவ் ஹிம் அன்நோட்டிஸ்ட். ஏதோ போகிறான் போது, பாசர் பை போல இருக்குது, கடந்து போயிடுவான். நம்மளுக்கு வந்து இவன் ஒரு த்ரெட்டு கிடையாது, இஸ் நாட் அ த்ரெட் டு மீ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவான்? அவன் விட்டு போகிறான். தட் இஸ் வேர் Satan uses this opportunity to attack you. Sometimes the battle we go through might not be very very majestic. It might be all very very small, or as small as you getting stressed. It might be as small as you getting tired. நம்ம யோசிக்கலாம், இப்போ என்ன பண்ணோம், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கிறோம்? பிரதர் ஒரே டயர்டாகவே இருக்குது பிரதர், ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்குது பிரதர், ஐ எம் ஃபீலிங் வெரி டிஸ்கரேஜ் பிரதர்.
இதெல்லாம் உன் வாழ்க்கையில் சயின்ஸ் இருந்திருக்கான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதை இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவன் பெருசாக ட்ராமாட்டிக்காக நம்ம நினைக்கிற மாதிரி வரல. ரைட்? நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அது வசனம் வந்து அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. நம்ம நினைக்கிறோம் ஜோப் இஸ் அ புக் ஆஃப் சஃபரிங், பட் ஐ டெல் யூ ஜோப் இஸ் அ புக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எப்படி அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணுன்ற சொல்லித்தர புத்தகம் தான் யோபின் புத்தகம். அவர் சொல்கிறான் பாருங்க, இஸ் ஆல்வேஸ் வாட்சிங், இஸ் ஆல்வேஸ் ரெடி, இஸ் அசஸிங் யுவர் பேட்டர்ன்ஸ் ஸோ தட் அட் த ரைட் டைம் ஈ அட்டாக்ஸ். 3 காரியம் சொல்கிறேன். ஒய் டோன்ட் வி நோட்டிஸ் ஹிம்? ஈஸியாக அவனை ஏன் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியல? 3 காரியம். அந்த ஸ்லைடு இருந்தால் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்க, இது இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்லைட். வி ஆர் டிஸ்ட்ராக்டட் பை த விசிபிள். என்ன அர்த்தம்? நம்ம கண்ணுக்கு தெரிகிற காரியங்கள், விஷயங்களை நம்ம என்ன பண்ணுது? நம்மளை திசை திருப்புகிறது. என்ன சொல்ல வரேன் நான்? we are so occupied with the demands of our life. வேலைக்கு போகிறோம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையானது செய்கிறோம். இந்த டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் நம்ம காரியங்கள், நம்ம நோக்கம் எல்லாம் செலுத்துறதுனால சம்டைம்ஸ் இந்த போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நுழைவதை நாம் கவனிக்க தவறுகிறோம். இந்த டெய்லி டிமாண்ட்ஸ் என்ன பண்ணுது? நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. பட் ஐ டெல் யூ, அ டிஸ்ட்ராக்டட் பர்சன் இஸ் அ வல்னரபிள் பர்சன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ டிஸ்ட்ராக்டடாக இருந்தனா தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சேட்டன் டு அட்டாக் யூ. ரைட்? செகண்ட் பாருங்க, வி நார்மலைஸ் த ட்ரிஃப்ட். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சின்ன சின்ன விலகலை நம்ம ரொம்ப சாதாரணமாக என்றோம். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணல பிரதர், பட்ஸ் ஓகே. ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போகல பிரதர், ஓகே, அடுத்த வாரம் போயிடுவேன். அந்த ஒரு நாள் ஒன் டே என்ன ஆகுது? இந்த ஸ்லோ ட்ரிஃப்ட் இட் பிகம்ஸ் பிகர் அண்ட் இட் கிரியேட்ஸ் எ பிகர் கேப் பிட்வீன் யூ அண்ட் த லார்ட். கர்த்தருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த உறவை என்ன பண்ணுது? அந்த கேப்பை அது பெருசு பண்ணிது. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு நடக்காது. ஸ்லோவாக தெரியாமல் ஒரு நாளும் என்ன நடக்குதா? அது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. வி நார்மலைஸ் த ட்ரிஃப்ட். தேர்ட் பாருங்க, வி அண்டர் எஸ்டிமேட் த எனிமீஸ் இன்டெலிஜென்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சத்துருடைய கேப்பபிலிட்டியை, அவனுடைய இன்டெலிஜென்ஸை நம்ம என்ன பண்ணுறோமா? அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். பட் ஐ டெல் யூ, he knows when you are most tired. நீங்கள் எப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க அப்படின்னு உனக்கு தெரியும். he knows when you are most disappointed. எப்போ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். he knows when your guards are lower. எப்போ நீங்கள் அந்த சேஃப்டியிலேருந்து வெளியே வருவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது எடுக்கும் போது I just got reminded of a life group lesson that I took. All right? எப்போ நம்ம முக்கால்வாசி நிறையா தவறான காரியங்களை, தவறான டிசிஷனை நம்ம எடுக்கிறோன்னா, ஹால்ட் சொல்லுங்க, HALT, ஹால்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. எப்போனா ஹங்க்ரி, ஆங்க்ரி, லோன்லி, டயர்டு. எப்போ நீங்கள் பசியாக இருக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களா? நீங்கள் தப்பிதமாக காரியங்களை செய்ய. யூ ஆர் வல்னரபிள். enemy will use you. Second, when you are angry, you are not in your senses, enemy will attack you. Next, when you are lonely, you are vulnerable, enemy will use you, and he is watching all of these triggers. Third, finally, when you are tired இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தப்பான டிசிஷன்ஸ் எடுப்போம், எரிஞ்சு விழுவோம். ஆஃப்டர் அ லாங் டே அட் ஒர்க் வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம்? அதை மற்றவங்க மேலே காட்டுறோம். டயர்ட், enemy will use you. So the enemy is assessing all these patterns in your life. He knows when you are hungry, he can use you. When you are angry, he can use you. When you are lonely, he can use you. When you are tired, you can use you. Basically, he is patrolling and watching you. எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு என்ன பண்ணுறான்? அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ரைட்? நாமளும் என்ன பண்ணுறான்? அழகாக அதுக்கு டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறோம். வாங்க பிரதர் அப்படின்னு. கத்தருக்கு உட்காந்து 4 புறம் தட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு திறக்கிறது இல்லை. இவருக்கு வந்து என்ன பண்ணிடுறான்? ஈஸியாக கதவை திறந்து போட்டுடுறோம். அவன் என்ன பண்ணுறான்? இஸ் கம்மிங் இன் டு அவர் லைஃப் அண்ட் இட் சேஞ்சஸ் எவ்ரி திங். 3 காரியம் எப்போ நம்ம அவன் வாழ்க்கையில் அலோவ் பண்ணுறான் திருப்பி. ஃபஸ்ட்டு, ஏன் நம்ம அவனை நோட்டீஸ் பண்ண மாட்டோம்?
ரெண்டாவது, எப்போ அவனை எந்த மாதிரி சூழ்நிலையில் சாத்தான சத்துருவை நம்ம வாழ்க்கையில் அலோவ் பண்ணுறோம் பாருங்க. 3 காரணம். ஃபர்ஸ்ட்டு, பேட்டர்ன்ஸ் ஆஃப் நெக்லெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியம் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் தெரியுமா, நெக்லிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதிய வேலைக்கு போயிருப்போம், ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வேலை தானே, நெக்லிஜென்ஸ். திருமணம் ஆயிருக்கும், நல்லா உறவு போயிட்டு இருக்கோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் கூட மனைவி தானே, கணவன் தானே, நெக்லிஜென்ஸ். எப்போல்லாம் சில காரியங்களை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்களோ, that opens door for Satan to come into your life. So this morning I want to remind you, is there any area of your life that you are neglecting? It could be your job, your business, your spouse, your parents, whatever it is, or your health. Is there any area of your life that you are neglecting? Then you need to be cautious. You are opening a door for Satan to come into your life. Second, முக்கியம், அன்ரிசால்வ்டு அஃபென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒப்புரவாகாம சண்டை சச்சரவுகளை வளர்த்து கொண்டு இருப்பது. இஃப் யூ ஆர் அஃபெண்டட், இஃப் யூ ஹேவ் அ ஃபைட் வித் சம்படி, இஃப் யூ ஹேவ் அ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வித் சம்படி, இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சார்ட் இட் அவுட் ஈவன் பிஃபோர் த சன் கோஸ் டவுன். வசனம் அதான் சொல்லுது, நான் சொல்லலை. It has to be resolved. Any conflict that is unresolved, any offense that is unresolved, it invites Satan into your life. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரதர், யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க பிரதர். ஏன்னா என்ன அர்த்தம்? சாத்தானா அலோவ் பண்ணிடுறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தால் கூட சொல்லிவிடுங்க, அம்மா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, ஒப்புரவாயிடுங்க. If it is unresolved, what happens? You are opening a door for Satan to come in your life. Third, சீசன்ஸ் ஆஃப் டிரான்சிஷன். எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு ஃபேஸ் மாறுது, ஒரு புதிய வேலைக்கு போகிறீங்க, ஒரு புதிய வீட்டுக்கு போகிறீங்க, புதுசாக திருமணம் ஆகுது, ஒரு பெரிய ஹை இருக்குது, யூ ஆர் கெட்டிங் இன்டு நியூ சம்திங் நியூ, யூ ஆர் கெட்டிங் சம்திங் நியூ, யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ரியாவும் அதை பற்றி தான் பேசினாங்க. எலைஜா பாருங்க, இஸ் டன் சம்திங் அமேசிங். ஒரு சாப்டருக்கு அடுத்த சாப்டரில் பயந்து போயிடுறாரு. Great spiritual victory is always followed by spiritual vulnerability. எப்போ ஒரு பெரிய விக்டரி இருக்குதோ, you cannot let your guard down. அப்பா கிடைச்சிருச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். No, you have to be very very careful because this transition, இந்த transition period இருக்கு பார்த்தீங்களா, Satan uses these transitions to come into your life, right? ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லார் வீட்லேயும் வந்து ஃபர்னிச்சர் இருக்கா? ஃபர்னிச்சர் இல்லாத வீடுகளே கிடையாது. அந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த பிக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், பிக்சர் இருந்தால் போகுங்க. ஃபர்னிச்சர் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கரையான் டெர்மைட் வந்து என்ன பண்ணோம், உள்ளே மொத்தத்தையும் ஸ்லோவாக 1 by 1 மொத்தமாக அந்த ஃபர்னிச்சர் இந்த வுட்டை என்ன பண்ணோம், அரிச்சிரும். வெளியே பார்க்க ரொம்ப நாளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் போய் அந்த ஃபர்னிச்சர் நீங்கள் தொட்டிங்கனாலே என்ன ஆகும், அது மொத்தமும் உதிர்ந்து விழுந்துடும், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மாறி போகும். பட் வி ஃபெயில் டு நோட்டிஸ் திஸ். டெர்மைட்ஸ் அந்த கரையா வந்து உள்ளே ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் வெளிப்புறமாக அது தெரியல, நம்ம அதை அலோவ் பண்ணிடுறோம், பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணல. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், இது போல் சத்துருன்ற கரையான நம்ம வாழ்க்கையில் அனுமதித்துடுறோம். நம்ம பிஸ்னஸில், நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம வேலை ஸ்தலத்தில், கணவன் மனைவிக்குள்ளார எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணுறோம், இந்த கரையானை நாம் அனுமதித்து விடுகிறோம். இந்த கரையான் என்ன பண்ணோம், நம்ம கவனிக்காமல் விட்டா ஒன்று ஒன்றா அது வந்து மொத்தத்தையும் அழிச்சிடும். ஆனால் இந்த காலை வேளையில் I just wanted to give you a prophetic declaration that no matter how bad your battle is, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த போராட்டத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். The enemy might watch your routine. The enemy might be so focused on whatever is triggering you. எதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு உங்களை கவுக்கிறதுக்கு அவன் தீர்மானிக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் நான் விசுவாசிக்கிற கர்த்தர் அந்த சத்துருவை தெளிவாய் பார்க்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்கிறார். You will see it clearly. You will hear it clearly. Your heart will understand it clearly. உங்களுக்கு எதிராய் சத்துரு கொண்டு வர ஒரு போராட்டத்தையும், அப்பா கஷ்டங்களையும் துன்பங்களையும், உங்களுக்கு எதிராய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் அதமாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? 3 காரியம் மாற்ற பாருங்க. we need to be aware. எந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், எந்த டோரில் நம்மளை அவனை அனுமதிக்கிறோம். யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல், ரைட்? But I want to rest assured, as I said, the enemy will never go unnoticed in your life. ஆண்டவர் அதை வெளிப்படுத்த முடியாது. எந்த இடத்துல மிஸ் ஆகுது, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அதை உங்களுக்கு காமிக்கிறார். ராமன் சொல்லாமா? ஆர் யூ ரெடி டு ஒர்க் ஆன் இட்? அதை வேலை செய்ய தயாராக இருக்கிறீங்களா? வண்டர்ஃபுல். லெட்ஸ் கோ டு பாயிண்ட் நம்பர் 4. ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் டஸ் நாட் மீன் டிஃபீட், இட் மீன்ஸ் எலிவேஷன். அதாவது அழுத்தம் என்றால் தோல்வி என்று மட்டும் பொருள் அல்ல, அது ஒரு உயர்வு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாது நிறைய பேருக்கு. ப்ரெஷர்னு ஒன்று நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறோம். எல்லாருமே அப்படி தான், நானும் உட்பட அப்படி தான் இருந்தோம். ப்ரெஷர்னு ஒன்று என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ ஒரு கடினமான வேலையில் ஒரு ப்ரெஷரா, ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஏதோ என் பாஸ் ஏதோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர். குடும்பத்தில் ஒரு ப்ரெஷர், ஒரு பிரச்சனையா, இந்த ப்ரெஷரா, ஓ ஏதோ ஒரு காரியம் எனக்கு மீறி நடக்குது. ஐ திங்க் திஸ் ப்ரெஷர் இஸ் அ பனிஷ்மெண்ட் இன் அவர் லைஃப். பட் டுடே திஸ் மார்னிங் காட் சேஸ், உன் பெர்ஸ்பெக்டிவை மாற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பெர்ஸ்பெக்டிவை மாற்று, நீ யோசிக்கிறத மாற்று. ப்ரெஷர் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட், இட்ஸ் அ ப்ராசஸ். அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது என்ன, ஒரு ப்ராசஸ். ஃபார் யூ டு கெட் பெட்டர், ஃபார் யூ டு பி எலிவேட்டட். அதான் அந்த பாயிண்ட் சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் அது எனக்கு தோல்விக்கு ஏதுவா, எனக்கு இந்த அழுத்தம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுது, அது உன்னை தோக்கிறதுக்கு. யூ ஆர் நாட் கோயிங் டு பி டிஃபீட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரெஷர், யூ ஆர் கோயிங் டு பி ப்ரொமோட்டட் பிகாஸ் ஆஃப் தட் ப்ரெஷர். எந்த அழுத்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்த ப்ரெஷர் என்ன டிஃபீட் பண்ண போது, யூ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி டிஃபீட்டட், ஐ ஃபர்ம்லி பிலீவ் அண்ட் சர்டன்லி அஷூர் த சேம் ப்ரெஷர் வில் பி யூஸ்ட் டு ப்ரொமோட் யூ வேர் எவர் யூ ஆர். உன் பிஸ்னஸில், உன் குடும்பத்தில் எந்த அழுத்தத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்களோ அதை கொண்டே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். ராமன் சொல்லலாமா? அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க யாக்கோபின் புஸ்தகம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் வசனம் 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு. ஏன் சகோதரியை விட்டாருன்னு தெரியல. அவர் சகோதரருக்கு மட்டும்தான் ப்ரெஷர் நினச்சிங்கன்னாரான்னு தெரில. சொல்லுங்க, சகோதரிக்கும் தான். அப்போ படிக்கும்போது, சகோதர சகோதரிகளே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, என்ன சொல்றாரு, பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, உங்க விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்ன பண்ணுமா, உனக்கு வர பிரச்சனை, உன் அழுத்தத்தை நீ சந்தோஷமா எண்ணுமா. பக்கத்தில் சொல்லுங்க, சந்தோஷமா இரு பிரதர். சில பேருக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங். அது சில பேர் பார்த்துருக்கீங்களா, என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருப்பான் இன்னொருத்தன். எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் மூஞ்சியை உருன்னு வச்சுருப்பான். சில பேருக்கு அது ஒரு பெரிய கிருபை. அது நான் அப்பா கிட்ட இருந்து நான் கத்திக்கிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் வச்சுக்கோங்க, அவர் பாட்டு படுத்து தூங்கிட்டே இருப்பார். அங்கே அம்மா தான் பாவம் டென்ஷன் ஆகும். இட் இஸ் அ கிரேஸ், ரைட்? ஹேண்ட்லிங் ப்ரெஷர் இஸ் அ கிரேஸ். அவனா சொல்கிறாரு பாருங்க, ப்ரெஷர் இருக்குதா, அழுத்தம் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, சந்தோஷமா இரு, சந்தோஷப்பட்டு. ஏன் அந்த மைண்டு மாறணும். நம்ம நினைக்கிற ப்ரெஷர் பனிஷ்மெண்ட், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ப்ரெஷர் ப்ரமோஷன். ஹல்லேலூயா. ஸோ ப்ரெஷரில் இருக்கிறியா, உடம்புல இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாத்தையும் எடுக்கிறார் இந்த காலை வேலையில். உன் ப்ரெஷரு பனிஷ்மெண்ட்டு கிடையாது, உன் ப்ரெஷரு ப்ரமோஷனு. அதான் சொல்கிறார் பாருங்க, he is not asking us to tolerate it, he is not just asking us to survive it, he is saying but rejoice in it. என்ன பண்ணு, மகிழ்ந்து களி கூறு. ப்ரெஷர் இருக்குதா, பிரச்சனை வருதா, மகிழ்ந்து களி கூறு. பட் ஐ டெல் யூ, யுவர் ப்ரெஷர் இஸ் நாட் பாயிண்ட்லெஸ். ஐ டெல் யூ, யுவர் ப்ரெஷர் இஸ் ப்ரொடக்டிவ். யுவர் ப்ரெஷர் வில் ப்ரொடியூஸ் சம்திங் குட் இன் யுவர் லைஃப்.
whatever pressures you go through, just try on, it will produce something good. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இது கொடுத்துருக்கிறா இல்லையோன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா உலகத்தில் அமெரிக்காவுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற வீட்டு அம்மாங்கிட்ட தான் கோல்டு ஜாஸ்தியாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோல்டு கையில் போட்டிருக்கிறதுலாம் பார்த்தீங்களா, கோல்டு டைமண்டு. இது வந்து ப்ரூஃபு. எதுக்கு? கோல்டு வந்து கோல்டாக மாறணும், டைமண்டாக மாறணும்னா ப்ரெஷரில் போனால் தான் அது கோல்டாக மாறும், அது டைமண்டாக மாறும். வைரம் ப்ரெஷரில் போகலன்னா அது வெறும் கரி. இட்ஸ் ஜஸ்ட் கார்பன், இட்ஸ் ஜஸ்ட் கோல். அந்த கரி வந்து கரெக்டான, கோல் வந்து கார்பன் ப்ரெஷர் கரெக்டாக போனாதான், அந்த ப்ரெஷரை இன்டியூஸ் பண்ணாதான் இட் பிகம்ஸ் அ டைமண்ட். பாதியிலே எடுத்தீங்கன்னா அது வெறும் கரி தான். அடுத்த வாட்டி ஒய்ஃப் ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, அம்மா அது வெறும் கரி தான்மா. அதுக்கு ஏம்மா? இட்ஸ் ஜஸ்ட் கோல். If it is not, it does not go through the exact pressure, you cannot be a diamond. That's what it says. If you are going through a pressure, hold on, endure. At the end, you will become a diamond. நம்ம வெறும் கோல் கரியாக இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வைரமாக மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரைட்? The enemy might say that you are crushed. The enemy might say you are put under pressure. You are going to be defeated. But I tell you, God says you are being prepared. Hallelujah. If there is a pressure, understand you are being prepared in the name of the Lord. Some pressures that you go through, or pressures that you go through, will protect you. எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. It will protect you. Some pressures will prepare you. Some pressures will promote you. நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு போயிருக்கிற அழுத்தம், இப்போ நீங்கள் அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த அழுத்தம், சில அழுத்தங்கள் உங்களை பாதுகாக்கும், சில அழுத்தங்கள் உங்களை என்ன பண்ணும்? தயார்படுத்தும், ப்ரிப்பேர் பண்ணும். இட் ப்ரிப்பேர்ஸ். சில அழுத்தங்கள் உங்களை உயர்த்தும், உங்களை ப்ரொமோட் பண்ணும். The pressure that you are going through right now, I firmly believe that it will not crush you, but complete you in the name of Jesus. ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொன்னீங்கன்னா நல்லா கரங்களை வைத்து பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அழுத்தம் என்னை க்ரஷ் பண்ணாது, என்னை என்ன பண்ணா? கம்ப்ளீட் பண்ணா. This season of pressure will not break me, but build me. அது என்னை உடைக்காது, என்னை கட்டும். In the test that I am going through will not defeat me, but elevate me in the name of Jesus. This is what the Lord says this morning. No matter whatever pressure you are going through, I certainly believe it is to promote you in the name of Jesus. Hallelujah. Fifth point, போயிடுவோம். You don't win invisible battles with visible methods. காண முடியாத போராட்டங்களை காணக்கூடிய முறைகளால் வெல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு போராட்டத்துக்கு போனோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். ரைட்? காண முடியாத போராட்டங்கள் காணக்கூடிய முறைகளால் வெல்ல முடியாது. எடுத்துக்கொள்ளும் 2 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 3:5 முடிச்சிடலாம். 10வது அதிகாரம் 3:5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், பாருங்க, தெளிவா பாருங்க, நான் மாம்சத்துல நடக்கிறேன்னா I am a man who walks based on flesh. மாம்சத்தில் நடக்கிறவரா இருந்தா மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. திருப்பி சொல்லுங்க, மாம்சத்தின்படி நான் போர் செய்ய மாட்டேன். மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டேன். அப்போ ஒரு கேள்வி இருக்கணும், பிரதர், மாம்சத்தின்படி போர் செய்யறதுன்னா என்ன பிரதர்? அதாவது யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா திருப்பி அவங்ககிட்ட போய் எரிஞ்சு விழுறது, அவனை போட்டு அவன் காலி பண்ணி அவனை மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்தையே தாக்கி முடிச்சு விடுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்த இது இருக்குது. யூ ஃபீல் த வெப்பன் தட் யூ ஹேவ் இஸ் யுவர் ஆங்கர். ஏன்? இது எனக்கு தெரிஞ்சது, இதை எடுத்து நான் போராட்டத்துக்கு போனேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ரைட்? மை ஆங்கர் இஸ் அ வெப்பன். ஆர் ராதர், இன்னும் என்னென்ன வெப்பன் நீங்களே யோசிச்சுக்கோங்க, நிறைய வெப்பன் இருக்குது. ரைட்? we feel that non weapons that I can engage will give me satisfaction. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே அதை எடுத்து நாம் பயன்படுத்தி விடுகிறோம். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணிடுறோம்.
ஏன்னா இட் கிவ்ஸ் மீ இமீடியட் ரிசல்ட், இட் கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது சம்திங் தட் திஸ் வெப்பன் ஐ ஆல்ரெடி நோ. பட் வசனம் அது சொல்லல. என்ன சொல்லுது பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, மாம்சத்துக்கு ஏதுவாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுக்குரியதாய் இருக்கிறதா. அப்ப நீங்க கோபப்படுறீங்களே, அது தேவனுக்குரியதா? நம்ம ஆர்கியூ பண்றோமே, அது தேவனுக்குரியதா? Because we feel it is better to argue than to pray. It feels more powerful to fight than to worship. It feels more power to analyze logic than to trust, because these are all known weapons. But what does God say? நான் என் வெப்பம் என்ன, இப்போ என்னோட ஆயுதம் என்னவா இருக்குது? கிறிஸ்துவுக்கு ஏதுவாக இருக்கிறதா. அப்போ கிறிஸ்துவுக்கு ஏதுவானதுன்னா என்ன? நோட் பண்ணிக்கோங்க, 5 காரியம். 1, ஜபம். பிரதர், இது என்ன பிரதர் புதுசாக ஒரு ஆயுதம் சொல்கிறீங்க? பிரச்சனைன்னு வரும்போது இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா தெரிஞ்ச ஆயுதம் இருக்குது. என்னால் முடிஞ்ச பலத்தோட எதிர்த்து போராடுறது, சண்டை போடுறது. ப்ரேயர். Why? It is not just merely a communication with God, it's a spiritual warfare. அது ஒரு ஆவிக்குரிய போர். Right? Because prayer will completely give you a different perspective. It will reposition you. So prayer. ரெண்டாவது, word of God, கர்த்தருடைய வார்த்தை. மூணாவது, worship, ஆராதனை. இதெல்லாம் ஆயுதம் ஆண்டவர் சொல்றாரு. prayer, word of God, worship. நாலாவது, authority in Christ. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பராக்கிரமம். ரைட்? 5வது, discernment, பகுத்தறிதல். All these are weapons that we should be ideally using against our battles. But are we really using it is the question that we have to ask ourselves. இதை யூஸ் பண்றோமா போராட்டத்தப்பா? பண்றது இல்லையே பிரதர். இது எப்படி, நான் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு காமெடியான வீடியோ. என்ன வீடியோனா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து லேப்டாப்பில் வைரஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சீரியலில் வந்து இருக்குது போல இருக்குது, ஹிந்தி சீரியலில். வைரஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, லேப்டாப் எடுத்து போய் தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவி காய போட்டாங்க. இது மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. கம்ப்யூட்டரில் வைரஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணோம்? ஆன்டி வைரஸ் போடணும். நம்ம கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்கலாம், பட் நம்மளுக்கு போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அம்மா மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம தப்பான முறைகளை கையாளுகிறோம், தப்பான ஆயுதங்களை போருக்கு கொண்டு போகிறோம். ஸோ இந்த காலவேளை ஆண்டர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன? சரியான போருக்கு சரியான ஆயுதங்களை கொண்டு போங்க. Because many of you are sitting here, you've been fighting this battle with your emotional strength. எனக்கு இருக்கிற பலத்தினால என்ன பண்ணுறீங்க? போராடி பார்த்து ஜெயிக்கலாம் நினைக்கிறீங்க. உங்கள் மென்டல் எஃபர்ட்னால ஜெயிக்கலாம் நினைக்கிறீங்க. ஹியூமன் விஸ்டம்னால, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஞானத்தினாலும் ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. பிரதர், அதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரதர். அந்த போராட்டம் முடியாது. அது முடிந்தாலும் திருப்பி வேற ஒரு போராட்டம் உங்களை வந்து தாக்கும். ரைட்? பட் இன்ற காலை வேளையில் இந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை உங்களுக்கு தருகிறார். பிகாஸ் ஐ ஃபர்ம்லி பிலீவ் தட் யுவர் ப்ரேயர் வில் கேரி பவர் திஸ் மார்னிங். இதுக்கு நம்ம சபை தான் சாட்சி. நம்மவா இல்லையா? இப்போ இத்தனை சாட்சிகளை படித்தோம். நம்ம ஜபத்தில் வல்லம் இருக்குது. யுவர் ப்ரேயர் வில் கேரி பவர். சொல்லுங்கள், யுவர் ப்ரேயர் வில் கேரி பவர். யுவர் மைண்ட் வில் ஹாவ் கிளாரிட்டி. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, உன் மைண்டு யூ வில் ஹாவ் கிளாரிட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, யுவர் ஸ்பிரிட் வில் ஹாவ் தி அத்தாரிட்டி. Hallelujah. That's the promise God is giving you this morning. You have a clarity, you will have a spiritual authority that God is giving you in order to go against the battle that the Satan brings in your life. Hallelujah. எல்லா பயத்தில் இருந்தோம், ஆங்ஸைட்டியில் இருந்தோம், கன்ஃபியூஷனில் இருந்தோம், டிப்ரெஷனில் இருந்தோம். இங்கே நடக்கிற இந்த போராட்டங்களில் இருந்து ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த வசனங்களை படுத்தான், எல்லா கட்டுகளும், எவ்ரி ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் யுவர் லைஃப், அகெயின்ஸ்ட் யுவர் ஃபேமிலி, அகெயின்ஸ்ட் யுவர் ஹெல்த், அகெயின்ஸ்ட் யுவர் ஃபினான்சஸ் வில் கம் டவுன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா.